வெல்கம் டு கேரளா டிக்கெட் மாஸ்டர். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 100 நம்பர்கிட்ட கொடுத்தாங்க, ஒரு 95 நம்பர்கிட்ட கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் 690 இறக்கிட்டான். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா 200க்கு அந்த பியில் வந்த ஜீரோக்கு ஒரு 2, 4, 6, 8 இந்த மாதிரி நம்பரு இறக்கும்ட்டு கெஸ் பண்ணேன். பட் ஆனால் அவன் 9 இறக்கிட்டான். 9 எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் இந்த நம்பர்லாம் நம்ம கொடுத்தோம். 980 கொடுத்துருக்கோம், பார்த்திங்கன்னா 800 கொடுத்துருக்கோம். நிறைய நம்பர் ஜீரோ நிறைய பாஸ் ஆகிருக்கு, சி போர்டு நிறைய பாஸ் ஆகிருக்கு. ஆனாலும் ப்ரைஸ் வரலை. அப்போ அது ஒரு இது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு 2 போர்டு பாஸ் ஆகிறதுலாம் ஒரு வெற்றி கிடையாதுங்க. ஒன்று பிசி பாஸ் ஆகணும், இல்லைன்னா ஏபிசி 3ம் பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பர் 1 நம்பர்லாம் வச்சு கணக்கு அமைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். பட் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி வராது. டெஃபினட்டாக மாதத்தில் 10 நாளாவது நம்ம ரிசல்ட் அடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களோட கெஸ்ஸிங்க்கு அது மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் போடுறது, ப்ளஸ் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக. விருப்பம் இருக்கவங்க பார்த்து உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆகுதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பிரித்து கொடுத்துட போகிறேங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, அதில் எந்தெந்த நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்தந்த நம்பர் வரதை மட்டும் பிரித்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு போர்டு கெஸ் பண்ணிடுவீங்க. அதை வச்சு செகண்ட் போர்டு, பி போர்டு, சி போர்டுலாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு போர்டு மெயினாக வச்சு 2 போர்டு நான் கெஸ் பண்ணி தரேன். ஒரு போர்டை நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, மீதி 2 போர்டை நான் கெஸ் பண்ணி தருவேன். அதில் உங்களோட கெஸ்ஸிங்க்கு மேட்ச் ஆகிற நம்பரை நீங்கள் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஒரு 10 டைம் மாதிரி ஏபிசியை நம்ம அசால்ட்டாக அடிக்கலாங்க. அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் இருக்கும். சரி, ஃபாலோ பண்ணிங்க. 27/10/2025, அதாவது நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி 8 மணிக்குள்ளே கொடுத்துட்றேன். இல்லைனா நாளைக்கு காலையில் 11 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் நம்ம ரிசல்ட் ரெடி பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பவர்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, இப்போ நீங்கள் எந்த டைமிங்க்கு விருப்பப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம வீடியோ போட்டுடலாம். ஏன்னா இப்போ நான் 8 மணி இல்லைனா காலையில் 11 மணின்ற மாதிரி சொன்னேன். நிறைய பேர் நான் ஈவினிங்கே நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். நிறைய பேர் ஈவினிங்கே வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைமிங் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? டைமிங் கமெண்ட் செக்ஷன் ஆனில் கமெண்ட் பண்ணுங்கள்.